ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபாவை டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்கள இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணணும். இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு, தலையில் வேறு அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்க்கணும். அதனால நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு இவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் அந்த அக்காவும் டாக்டரை பார்த்துட்டு, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி வெளியிலலாம் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது, எனக்கு அந்த அளவுக்கு பணம்லாம் கிடையாது, அடிபட்டு கீழே இருந்தாங்களேன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டே டாக்டர், நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், இதை கொண்டு போயிட்டு சென்னையில் இருக்க ஜிஹெச்சில் கொடுங்க, அவங்க கண்டிப்பாக இவங்களை அட்மிட் பண்ணிப்பாங்க அப்படின்வாங்க. அதை கேட்டு அந்த அக்காவும் சரிங்க டாக்டர் அப்படின்வாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இந்த அக்கா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த அக்கா, இதில் என்ன இருக்குது, அடிபட்டிருக்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், அதுவும் நான் என்ன பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன், டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு வந்து பேசிட்டு அவங்க கையில் இருக்க தாலியை எடுத்து பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு வேற தெரியுது, நல்ல பொண்ணாக இருக்குது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, உங்களை தேடி யாரும் வரவே இல்லை, இந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக குணமாயிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்து அந்த முருகர் ஃபோட்டோ வந்துட்டு கீழே வச்சிருவாங்க. இதை அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, இந்த தாலி நமக்கு கிடைச்சதுன்னா நல்லா குடிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃபோட்டோவை ஃபோனில் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, தீபா ஐ லவ் யூ சொன்னது, உங்களை ரொம்ப பிடிக்கும் சொன்னது, நம்ம வாங்க போங்கன்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கீதா கண் முழிச்சிட்டு, என்ன சார் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, ஆமாங்க என்னோட ஒய்ஃப் எனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிருவாங்கன்னு வந்து எனக்கு தோணிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட கீதா வந்துட்டு, என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க மலையிலேருந்து விழுந்தாங்க, அவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பில்லைன்னு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், கீதாவை பற்றி நீங்கள் வேறு யாருனா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைன்னு வந்து கீதா சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் வந்து சொல்வார், நீங்கள் லவ் பண்ணால் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுங்க அப்படின்வாங்க. ஒன்றும் புரியாமல் கீதா பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு வந்து கேட்கும்போது, எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே தீபா என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வந்து அவங்களுக்கு கிடைப்பேன்னு அவங்க ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க, நான் நம்பின மாதிரியே அவங்க லவ் எங்களை சேர்த்து வச்சதே, அதே லவ் எங்களை திரும்ப சேர்த்து வைக்கணும் நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட கீதாவும், உங்கள் லவ் ஜெயிக்கணும்னு வந்து நானும் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா துர்கான்ற ஒரு ரவுடியை தான் காட்டுவாங்க. அவர் கர்நாடகா போலீஸ்கிட்ட, என்னாச்சு அந்த ராட்சசியை கண்டுபிடிச்சிங்களா, அவளை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், சாரி சார், அவளை இங்கே வச்சு கொலை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வேறு பார்டருக்கு கூப்பிட்டு போகணும், ஆனால் அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் அந்த துர்கா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, என்னது அவள் எஸ்கேப் ஆகிட்டாளா, என் தம்பியை கொன்ன அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன், இப்போ அவளால் எனக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு, என் தம்பியே இல்லாமல் ஆகிட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சார் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த ரவுடி வந்து, இன்னொரு சான்ஸா, என் லைஃப்பில் ஒரே சான்ஸ் தான், இன்னொரு சான்ஸ்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரவுடி கிட்ட, அவன் நம்ம சென்னையில் இருக்க ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே அவளை பற்றி டீட்டெயில் கொடுத்துட்டு அவள் எங்கே இருக்கான்றதை தேட சொல்லி, அவளை கண்ணில் மாட்டினானா அதே இடத்துல அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இடம் அந்த அக்கா தீபாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக ஆட்டோ வர வைப்பாங்க. அப்போவும் அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, எதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்வாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்க்க போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. கரெக்டாக அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ முன்னாடி இருக்க அந்த தாலியை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே அந்த அக்கா வந்து ஒரு கோவில் முன்னாடி நிற்க சொல்லிட்டு முருகர்கிட்ட போயிட்டு, இந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அவளுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தீபாவுக்கு வந்து விபூதிலாம் வச்சுட்டு ஆட்டோ எடுத்து அங்கே கிளம்பி போயிடுவாங்க. இங்கே கார்த்திகம் பார்த்தீங்கன்னா தீபா தேடி கிளம்பும்போது கீதா கிட்ட, நான் போயிட்டு வரேங்க தீபாவை தேடுறதுக்கு அப்படின்வாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க அப்படின்னு வந்து கீதா கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக், தீபா விழுந்த இடத்து வரையும் தான் போலீஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதை சுற்றி பல கிராமம்லாம் இருக்குது, அங்கே இருக்கவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்க போகிறோம், அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்வாங்க. நான் எதுக்காக சார் அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடுச்சு அப்படின்வாங்க. யார், ஐஸ்வர்யா அக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம் அவங்க வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு உங்கள் நடவடிக்கையில் ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட கீதாவும் ஓகே சொல்லுவாங்க. கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவை கூப்பிட்டு ஆட்டோவில் அந்த அக்கா வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ரவுடிங்க பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, டேய் நம்ம ஆளுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளை எங்கே பார்க்குறோமோ அதே இடத்துல கண்டந்துண்டமாக வெட்டிடணும், என் தம்பி எப்படி துடிக்க துடிக்க செத்தானோ அதே மாதிரி அவள் சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அவங்களும் இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் அந்த மலை கிராமத்துக்கு போகிறோம்ல, அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னாங்க. எல்லாமே பார்த்தாச்சு, நம்ம போய் தேடினா
எப்படிலாம் கண்டுபிடிச்சலாம்? ஏன்னா நெறைய வீடுலாம் கிடையாது. கொஞ்சம் வீடு தான் அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக்கும், அந்த மாரி தேடி நம்ம தீபா கண்டுபிடிச்சிட்டா நல்லாயிருக்கும். அவங்க கிட்ட விசாரிச்சாலும் தீபா பத்தி எதனா தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் எங்க கார்ல வந்துட்டுருப்பாங்க. கரெக்ட்டா 3 பேருமே வரும்போது சிக்னல் விழுந்துரும். நடுவுல ஆட்டோ நிக்கும். இந்த சைடுல ரவுடி, இந்த சைடுல காரு. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோவ திரும்பி இப்படி பார்ப்பாரு. அதுக்குள்ளயே அந்த அக்கா முன்னாடி வந்து தீபாவ மறைச்சிருவாங்க. அதனால கார்த்திக் கண்ணுல தெரிய மாட்டாங்க. அந்த ரவுடியும் பார்க்காமலே அப்படியே நின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்படியே ஒரே லைன்ல 3 பேரையும் காட்டி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.